அமெரிக்காவால் முன்மொழியப்பட்டுள்ள வரியை தவிர்க்க அரசாங்கம் நடவடிக்கை. அமெரிக்காவினால் முன்மொழியப்பட்டுள்ள 12.5% புதிய வர்த்தக வரியை தவிர்ப்பதற்காக தற்போதைய தொழிலாளர் மற்றும் சுங்க நடைமுறைகளை வலுப்படுத்த அரசாங்கம் எதிர்பார்ப்பதாக தொழிலாளர் அமைச்சரும் நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சருமான பேராசிரியர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். ராய்ட்டர்ஸ் செய்தி சேவைக்கு வழங்கிய நேர்காணல் ஒன்றின் போதே அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார். கட்டாய உழைப்பை பயன்படுத்தி உற்பத்தி செய்யப்படும் இறக்குமதி பொருட்களை கண்டறிவதற்காக சுங்க பரிசோதனை செயல்முறையை மேம்படுத்தவும் சர்வதேச தொழிலாளர் தரநிலைகளை நடைமுறைப்படுத்தவும் இலங்கை நடவடிக்கை எடுக்கும் என்றும் பேராசிரியர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்கா இலங்கையின் மிகப்பெரிய ஏற்றுமதி சந்தையாக இருப்பதுடன் முக்கியமாக ஆடை ஏற்றுமதி மூலம் ஆண்டுதோறும் சுமார் 3 பில்லியன் அமெரிக்க டாலர் பெறுமதியான வர்த்தகம் மேற்கொள்ளப்படுகிறது. முன்மொழியப்பட்டுள்ள புதிய அமெரிக்க வரி முறையின் கீழ் சுமார் 60 நாடுகளுக்கு 12.5% வரை வரி விதிக்க முன்மொழியப்பட்டுள்ளதுடன் அந்த பட்டியலில் இலங்கையும் உள்வாங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த வரி விகிதமானது பங்களாதேஷ் மற்றும் பாகிஸ்தானுக்கு முன்மொழியப்பட்டுள்ள 10% வரியை விட அதிக மதிப்பாகும். இலங்கையின் ஆடை தொழில் கடந்த ஆண்டு 5 பில்லியன் அமெரிக்க டாலர் ஏற்றுமதி வருவாயை ஈட்டியுள்ளதுடன் இத்துறையில் சுமார் 3 லட்சம் ஊழியர்கள் பணிபுரிகின்றனர். கட்டாய உழைப்பு தொடர்பாக அமெரிக்க அதிகாரிகளினால் எழுப்பப்பட்டுள்ள பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்காக சுங்க பரிசோதனை முறைகள் மேம்படுத்தப்படும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார். அத்துடன் வன்முறை மற்றும் துன்புறுத்தல்கள் அற்ற பணிச்சூழலில் வேலை செய்வதற்கான உரிமையை உறுதிப்படுத்தும் சர்வதேச தொழிலாளர் அமைப்பின் C-190 உடன்படிக்கையை நடைமுறைப்படுத்தவும் இலங்கை நடவடிக்கை எடுக்கும் என்று அவர் கூறியுள்ளார்.